புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு செய்து கொடுக்கும்படி உதவி செய்த தகப்பனுக்கு நன்றி. இந்த இடத்துல செய்து கொடுக்க வசனம் பிரசங்கி 3:11 வாசிக்கேன். அவர் சகலத்தையும் அதிநிமித்தம் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிறார். நமக்கு சகலத்தையும் நமக்கு செய்தார். எல்லா காரியத்தையும் அவர் நேர்த்தியாக செய்து வருகிறார். நம்மளுக்கு என்ன தேவை என்று சகலத்தையும் அவர் செய்து வரார். இந்த புதிய வருஷத்தில் உங்கள் தேவையெல்லாம் அவர் செய்து வருவார். உங்களுக்கு என்ன தேவை என்று அதாவது காரியத்தை அதே நடத்தி வருவார். நீங்கள் அது வேணும் இது வேணும் என்று கவலைப்படாதீங்க. இந்த புதிய வருஷத்தில் உங்களுக்கு சகலத்தையும் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் சகலத்தையும் செய்து முடிப்பார். என் தகப்பன் செய்து முடிப்பார் என்று எல்லோரும் நாளைய தினத்தை நினைத்து கவலைப்படாதீங்க. இந்த புதிய வருஷத்தில் எல்லா தேவைகளையும் ஏசப்பா சந்திப்பார். எல்லா தேவையும் உங்களுக்கு உதவி பண்ணுவார். இந்த புதிய வருஷத்தை நீங்கள் கொண்டாடுறதுக்கு கிருபையாக இறங்கி இந்த கிறிஸ்மஸை கொண்டாடி இருக்கீங்க. இந்த 25வது ஆண்டு இந்த தினத்தில் கொண்டாடி இருக்கீங்க. 24 முடிஞ்சு 25வது வருஷத்தை நீங்கள் 2025 நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க. அதே போல் எல்லா சகலத்தையும் உங்களுக்கு கொண்டாடும்படி அதாவது மீட்டும் தேவைகளை சந்திப்பார். இம்மட்டும் உதவி பண்ண எபனேசர், இம்மட்டும் நம்மளை வாழ வைத்த எபனேசர் இன்னும் உங்களை வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த ஜெபத்து மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். இந்த புதிய வருஷத்தில் உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி. இந்த ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி. அதே மட்டும் செய்வேன் என்று சொன்ன வார்த்தையை வச்சு நீங்கள் செய்வீங்க ஏசப்பா அப்படின்னு எல்லோரும் நினைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ தாய் தகப்பன்கிட்ட கேட்கறது போல் ஏசப்பாட்ட கேளுங்க. படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் பரீட்சை எழுத போகும்போது பரீட்சை எழுதியிருப்பீங்க. நீங்கள் அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க ஸ்கூலுக்கு போகும்போதும் ஏசப்பா நல்ல மார்க் கொடுப்பார் என்று நினைத்து கொண்டு ஸ்கூலுக்கு போங்க. நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீங்க. இந்த சாராமல் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.